ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம காடையை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, காடையில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காடை ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 4 ஃப்ரெஷ்ஷாக உரித்த காடை வாங்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 20 கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துடலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல உப்பு, மற்ற மசாலா, அது எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் காடையை முழுசாக வாங்கியிருக்கிறதுனால மசாலா நல்லா அப்ளை ஆகணும்னு சொல்லி குறுக்கல கீரல் மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி முழு காடையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த காடைகளை மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் கூட காடையை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இந்த காடைகளை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேனை எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஓரளவு அந்த வறுக்கிற பதத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம உள்ள காடைகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஓரளவு ரோஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சைடு நான் திருப்பி போட்டுக்கிறேன்.
இப்போது காடை ரொம்ப நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம காடைகளை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது காடை ஃப்ரை ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.